பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேதவசனம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இன்றைக்கு லூக்கா 5ஆம் அதிகாரத்துல நாம் தியானிக்க போகிறோம். அதுல ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள் நாம் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் நாட்கள் நமக்கு போதிப்பாராக. ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடற்கரையில நின்ற 2 படகுகளை ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்து மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அந்த படகுகளில் ஒன்றில் ஏறுகிறார். அது சீமோனுடைய படகா இருந்தது. அந்த படகு சீமோனுடைய படகா இருக்கிறது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சீமோன் பேதுருவிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, படகு இருக்குல்ல, அதை கொஞ்சம் தள்ளி கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த படகுக்கு மேல இருந்து அவரு பிரசங்கம் பண்றாரு. இந்த சப்ஜெக்ட் இப்ப நம்ம பார்க்கல. இதுக்கு அடுத்து வருகிற வார்த்தையை தான் பாக்குறோம். லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு முன்னாடி சீமோன் பேதுரு எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, கடல்ல போய் போட்ல போய் கடல்ல வலைகளை போட்டு ஒண்ணுமே கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அந்த போர்டை கொண்டு போய் கரையில நிறுத்தி அந்த வலைகள், மீன் பிடிக்கக்கூடிய அந்த வலைகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள், அலசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோன் பேதுருவே, நீ கொஞ்சம் ஆழத்துக்கு போங்கிறார். இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சம் ஆழத்துக்கு போங்கிறாரு. நம்ம இந்த நாட்கள்ல கரையிலே நின்று தூண்டி போட்டு பிடிக்கிறதுக்கு தான், நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறோம். வலைகளை எடுத்துக்கொண்டு இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு போ. ஆழம்னா என்னன்னா, நம்ம நிக்கும் போது நம்ம கால் நிலைக்காது பார்த்துக்கோங்க, அதுதான் ஆழம்னு சொல்லுவாங்க. கால் நிலைச்சு நம்ம தரையில ஊனி, ஒரு குளமா இருக்கலாம், கடலா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், நம்ம போய் காலை ஊனி நிக்கிறோம் பாத்தீங்களா, அது ஆழம் கிடையாது. ஊன்றி நிக்கிறது ஆழம் கிடையாது. நமக்கு கழுத்து அளவுக்கு கழுத்தை விட மேல தண்ணி, தலையை விட மேல தண்ணி, அதைத்தான் ஆழம்னு சொல்லுவாங்க. நமக்கு கால் தரையில நிக்காது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆழத்துக்கு போங்கிறாரு. சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாட்கள கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே ஒரு ஆழத்திலே போய் மீன் பிடித்தவர்கள் உண்டு. ஆழத்திலே போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினவர்கள் உண்டு. மரணமே வந்தாலும், எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ஆழத்திலே போய் வலையை போடுவேன் என்று சொல்லி ஆழத்திலே போய் வலையை போட்ட ஊழியக்காரர்கள் உண்டு. இந்த நாட்கள் என்ன செய்யறாருன்னா, கரையிலே போட்டு தூண்டில போடுகிறார்கள். ஏதாவது ஒண்ணு சிக்கிறாதா அப்படின்னு சொல்லி வலைகளை போடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அல்ல, நீ தூண்டில் போட்டால் 1 மீனோ 2 மீனோ தான் சிக்கும். நீ வலையை போட்டு என்றால் அநேக மீன்கள் அதில் சிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாட்களில் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ரட்சிக்கப்பட்ட அனைவருமே இயேசுவின் ஊழியக்காரிகள், இயேசுவின் ஊழியக்காரர்கள் தான். பிரசங்கம் பண்றவங்க மட்டும்தான் ஊழியக்காரர்கள் கிடையாது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுமே தேவனுக்கு ஊழியக்காரர்கள் தான். அதனால ஆண்டவர் நாட்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சம் ஆழத்துக்கு போறியா, கொஞ்சம் ஆழத்துல போய் மீனை பிடிக்கிறியான்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு பிறகு வரக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கரையிலே நின்று நீ வலையை அலசி கொண்டிருக்காதே, கரையிலே நின்று நீ என்ன செய்யாத, தூண்டில் போட்டு மீன்களை பிடிக்காதே, நீ என்ன செய், கொஞ்சம் ஆழத்துக்கு போ. கொஞ்சம் ஆழத்துக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நிலைச்சு நிக்க முடியாது, தத்தளிக்கணும், நீச்சல் தெரியாத சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது இல்ல, நீ அங்கத்தான் போகணுங்கிற ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே அகப்படல. முழுவதும் நீ எப்படி பிரயாசப்பட்ட? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மாமிசத்துல நிறைய நேரங்கள நிறைய காரியங்கள் செஞ்சிருப்ப, எல்லாம் தோல்வி ஒண்ணு கூட இருக்காது. ஆனால் இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் ஆழத்துக்கு போ, கொஞ்சம் ஆழத்துல போய் நீ பிரயாசப்பட்டு பாரு, உனக்கு பிரயாசப்பட்ட நீ அதனோட பலனை பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அங்க சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் ஆழத்துக்கு போங்கிறாரு. இவனும் என்ன செய்யறானா, ஆண்டவரே, நான் ராத்திரி முழுசா
எல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன் ஆண்டவரே, ஒண்ணுமே கிடைக்கலையே ஆண்டவரே. நீங்க இப்ப சொல்றீங்க ஆழத்துக்கு போன்னு சொல்றீங்களே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன் என்று சொல்லி போனாங்க. போய் 6வது வசனத்துல, லூக்கா 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆழத்துல ஆண்டவர் போக சொல்லி இந்த நாட்கள் ஆழமான ஒரு பிரச்சனை, ஒரு ஆழமான ஒரு போராட்டம், ஆழமான ஒரு காரியத்துல நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ வலைகளை கிழியத்தக்க மீன்களை பிடிக்க போகிறாய். உன் சோதனைக்கு பதிலாக உனக்கு நன்மை வரப்போகிறது. உன்னுடைய கஷ்டங்களுக்கு பதிலாக உனக்கு நன்மை வரப்போகிறது. நீ என்ன செய்? ஆழத்துக்கு போ. கவலைப்படாத. ஒருவேளை நீ ஆழத்துல இருக்கலாம், நீ பயப்படாத. ஆழம் என்று சொன்னால் சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், இதைத்தான் ஆழம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆழத்துக்கு போனினா அதற்கு பிறகு வரக்கூடியது வலைகளை கிழிஞ்சு போகத்தக்கதாக நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். சரி, இந்த நாட்கள்ல அநேகருடைய பாடல்களை கேட்டிருக்கிறேன். அநேகருடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறது. வலைகளை போடணும், போட்ல ஆண்டவர் வருவாரு, வலைகளை கிழியத்தக்க ஆசீர்வாதத்தை தரும், எல்லாமே ஓகே தான், எல்லாமே ஆண்டவர் தந்தாரு. சீமோன் பேதுருக்கு கொடுத்தாரு ஆண்டவர், இல்லைன்னு இல்லை. பைபிள் வசனம் உண்மை, அது சத்தியம், என்னைக்கு போய் சொல்லாது. வலைகளை கிழியத்தக்க மீன்களை ஆண்டவர் பிடிக்க சொன்னாரு. எப்ப பிடிக்க சொன்னாரு? ஆழத்துக்கு போனதுக்கு பிறகுதான் அந்த வலைகளை கிழிக்கத்தக்க மீன்களை கிடைச்சது. சரியா? இந்த நாட்கள்ல ஆரம்ப கட்டங்கள்ல அநேகர் மீன் பிடிக்கணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும்னா ஆழத்துக்கு போகிறார்கள். எதுன்னு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவர், நாங்க போகிறோம் ஆண்டவரை, நீங்க சொல்லிட்டீங்களா, இந்த இடமா, இந்த அட்ரஸா, இப்படியா, இந்த நபரா, ஒட்டனை கீழ்படிவாங்க, உடனே அந்த வீட்டுக்கு போவாங்க. எப்போ? ஒரு 4-5 ஆத்துமாக்கள், ஒருவேளை ஆத்துமாக்களே இல்லாத சமயங்கள், இப்படி எல்லாம் இருக்கும்போது உடனே ஆண்டவருக்கு கீழ்படிவாங்க. கொஞ்சம் சபை வளர 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 என்ன செய்கிறார்கள் என்றால், தூண்டிலை கரையில இருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏசப்பா நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருங்க ஏசப்பா, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்தார். இல்லை மகனே, ஆழத்துக்கு போ. இன்னும் தேசம் ரட்சிக்கப்படாத காரணம், இன்னும் 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 மக்கள் பாவத்திலே மறிக்கக்கூடிய காரணம், கரையிலிருந்து தூண்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அல்ல, ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு போ. ஆதியில நீ ஒரு கிரியை செஞ்சல, அந்த கிரியை இப்ப செய். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்னா அதுதான். அதுக்காக சைனிசிஸ்ட் சொல்லிட்டாங்க நான் போறேன்னு சொல்லிட்டு இல்ல, ஆவியானவர் உணர்த்துவார். ஆவியானவர் உணர்த்துகிற பிரகாரம் இந்த நாட்களில் நாம் கீழ்ப்படிவோம். ஆவியானவர் இன்னும் இந்த சத்தியம் வெளிப்படாத இன்னைக்கு அநேகர்கிட்ட ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இடத்துக்கு போ, இன்னார பாரு, இப்படி மரண படுக்கையில இருக்கிறாங்க, இன்னும் நபர போயிட. அதெல்லாம் டைம் இல்லை. இப்ப ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் டைம் இல்லை. ஆமா, இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை, எங்களுக்கு நேரம் இல்ல. ஆண்டவர் சொல்லுறாரு, நீ ஆதியிலே எப்படி நீ கடலிலே ஆழத்திலே போய் வலை போட்டாய். உலகம் என்கிறது கடல். இந்த கடலுங்கிறத ஒரு ஆழமான சூழ்நிலை, அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, என்ன கொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, நான் ஆத்துமா ஆதாயம் செய்வேன், நான் ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு நாள் ஓடினாயே, இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? இப்போ உனக்கு ஒரு சபை வந்துருச்சு, ஒரு கொஞ்சம் ஆத்துமா வந்துருச்சு, அதுகளை பார்க்கறதுக்கு உனக்கு டைம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். அல்ல, ஆண்டவர் சொல்றார், நீ போ, புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ போவாய் என்றால் உனக்கு மிகுதியான மீன்களை நான் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு அடுத்ததாக சீமோனுக்கு படகு முழுசும் மீன் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்ட உடனே ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படவு நிறைய மீன்களை நிரப்புகிறார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏசப்பாவை பார்த்து சொல்றான், அந்த வலைகள் எல்லாம் நிரம்பிருச்சு, ஆசீர்வாதம் பொங்கி வந்த உடனே என்ன செஞ்சிடாரு, நான் அப்பதான் உணர்றாரு, ஆண்டவரே நான் பாவின்னு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பேதுருக்கு நான் பாவி என்கிற உணர்வு வரல. அதுக்கு பிறகு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நான் பாவி ஆண்டவரை, நீங்க என்கிட்ட இருக்கக்கூடாது, நீங்க இப்ப நம்மகிட்ட போய் விடுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம்.
அதுக்கு அடுத்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 5:9. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பேசுறாரு. எல்லாரும் பிரமிச்சு நிக்கிறாங்க. அப்பா, இவ்வளவு ஆத்துமாக்களா, இவ்வளவு வளர்ந்துச்சா சபை, ஐயோ அப்படின்னு சொல்லி பார்க்கிற நேரத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பயப்படாதே. சீமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு நேரமா நம்ம ஆத்துமாக்களை பத்தி ஒரு அலசணும், அப்படித்தானா? இப்பொழுது ஆவியானவர் ஒரு வார்த்தையை உணர்த்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இவ்வளவு நாட்களும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் ஓடி இருப்போம் இல்லையா? பக்தி வைராக்கியமா கர்த்தர் எதை சொன்னாலும் செய்வோம் என்று ஓடுகும் பொழுது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிறைவான ஆசீர்வாதம் என்றால், இந்த நாட்களிலே உலக பிரகாரமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு காரு, பங்களா, அது இது எல்லாம் கொடுத்திருக்கு. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை வச்சு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ சொகுசா வாழ்றதுக்காகவோ இல்லை ஏசி ரூம்ல இருக்கிறதுக்காகவோ ஒன்று நான் ஆசீர்வதிக்கல. நீ நிறைய ஆத்துமாக்கள் வசதி இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல், கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு வெயிலையும் மழையிலையும் கடந்து கஷ்டப்படுகிற மிஷினரிகள் இருக்கிறார்கள், ஏழை ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ கொடுத்து உதவும்படியாக தான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்ல. ஆனால் இந்த நாட்களிலே நேர ஆசீர்வாதங்கள் பிரமித்து பார்த்து அதை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல, இல்லை மகனே, இல்லை மகளே, நான் உனக்கு கொடுத்ததே எனக்கு கொடுக்கிறதுக்கு தான். அவர் கொடுக்கிறது நாம கொடுக்கிறதுக்கு தான் அவர் நமக்கு கொடுக்கிறாரு. அதுல நமக்கு அவர் கொடுக்கிறார் என்றால் நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நீ பிரமித்து பார்க்காதே, உனக்கு திரளான ஐஸ்வர்யம் இருக்குது என்று நீ பிரமித்து பார்த்து நிற்காதே. ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் நீ விட்டுட்டு வான்ட்டார். சீமோன் பேதுருக்கு ஐயோ, 2 போர்னவே மீன் கிடைச்சிட்டேன்னு சொல்லி இனி இதை வச்சு நல்லா வித்து நல்லா செலவழிக்கலாம், நல்லா ஆடம்பரமா இருக்கலாம் ஒருவேளை சீமோன் பேதுரு நினைத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் பார்த்து நீ பிரமிச்சு பயப்படாத, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பா என்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் லூக்கா 5:11 அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வார்த்தை எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, திரளான ஐஸ்வர்யம், திரளான காரியங்கள் நமக்கு உண்டாயிருந்தாலும் நீ பிரமித்து நிற்காதே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்கிறார். நாட்களை கர்த்தர் அநேகருக்கு ஆரம்ப ஸ்டேஜிலே 1 ஆத்துமா, 2 ஆத்துமா, 3 ஆத்துமா இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது தேவன் சொல்லு வார்த்தைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் எதை செய்யறதோ அப்படியே ஒரு வார்த்தை மீறாதபடி அப்படியே செய்வோம். ஆனால் கொஞ்சம் முதல்ல சைக்கிள் ஊழியம் செய்வாங்க, அப்புறம் பைக்கு, அப்புறம் காரு, அப்புறம் ஏசி காரு, அந்த சைக்கிள் ஊழியம் ஒருவேளை நடந்து ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். பாத்தீங்களா? அப்ப ஒரு கீழ்ப்படுதல் இருக்கும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் ஒருவேளை போற இடத்துல நம்ம அடிச்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் போற ஆண்டவர், நீங்க கூட இருக்கீங்கன்னு தைரியமா போவாங்க. இப்போ புறஜாதிகளுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல சொன்னா ஐயோ அவங்க அடிச்சிருவாங்க, ஐயோ அவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க போய் சொல்லக்கூடாது. யாரு சொன்னது? ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்களில் நடக்கும்போது ஒரு கால்வலி இருந்திருக்கும் பாருங்க. அந்த கால்வலியில நடக்கும்போது ஆண்டவரே எனக்கு ஊழியத்துக்கு ஒரு சைக்கிளை தந்தா நல்லா இருக்கும் பாங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? என் பிள்ளை நடந்து போறானேன்னு சொல்லி ஒரு சைக்கிளை கொடுப்பாரு. சைக்கிளை கொடுத்தோன்னா ஒரு சொல் வார்த்தை கொஞ்சம் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுக்கடுத்து ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவரை சைக்கிளை சவுட்டி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, ஒரு பைக்கு தந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வார்? ஆண்டவர் ஒரு பைக்கை கொடுப்பாரு. பைக்கை கொடுத்தோன்னா கொஞ்சம் கூட தலைக்கணை ஏறிடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே பைக்ல இருந்துட்டு போறது கொஞ்சம் குறுக்கு நோவுது ஆண்டவரே,
குறுக்கெல்லாம் வலிக்குது ஆண்டவரே, அதுல ஒரு காரை தந்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்குன்னு கேட்பாங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு, சரி போனா போட்டு ஒரு காரை கொடுப்பாரு. காரை போட்ட வந்த ஒரு மெத்தனை வரும் பாருங்களேன். அப்புறம் ஆண்டவர் சொல்வாரு, மகனே இந்த நபர் ஒரு வியாதியா கிடக்குறான், நீ அவனை போய் ஜெபம் பண்ணு, நான் அவனுக்கு சுகத்தை கொடுக்க போறேன். இல்லைன்னா இப்படி ஒரு புறஜாதியா இருக்கான், அவனுக்கு போய் நீ சத்தியத்தை சொல்லு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு நேரம் இல்லை. சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கால்நடையாய் நடந்து ஊழியம் செய்யும் பொழுது அந்த கீழ்ப்படிதல் கார் வந்தா இருக்காது. கார் வந்ததுக்கு பிறகு அவர்களை கையில் பிடிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னை பின்பற்றி வாங்குறாரு. நான் ஒண்ணு சொல்லட்டா கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளிலும் நெருக்கத்திலும் வேதனையிலும் மத்தியில் வாழுகிறவர்கள் ஆண்டவர் சொன்னா உடனே கீழ்ப்படிவாங்க. ஆனால் சுகபோகமாய் வாழுகிறவர்கள் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே ஒரு வாரத்துல இரும், நான் என் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா டைம் இருந்தா நான் பாத்துக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே உலக பிரகாரமானவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் உலக பிரகாரமானவங்க ஒருவேளை சொல்லலாம், எங்களுக்கு டைமே இல்லை, எங்களுக்கு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வார்த்தை இப்பொழுது ஊழியத்தில் வந்து விட்டது. ஊழியக்காரர்கள் விசுவாசிகளின் மத்தியில் வந்து விட்டது. எங்களுக்கு டைமே இல்லை, பைபிள் படிக்க டைம் இல்லை, ஜெபம் பண்ண டைம் இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய டைம் இல்லைன்னு சொல்றாங்க. கரையிலிருந்து தூண்டி போடுகிறார்கள். கரையிலிருந்து தூண்டி போட்ட ஆத்துமாக்கள் சிக்க மாட்டார்கள். கரையிலிருந்து தூண்டி போட்டா ஒருவேளை அந்த புழுவை மட்டும் தின்னுட்டு என்ன செஞ்சிடும், மீன் போயிடும், தூண்டில்ல மாட்டாது. இந்த நாட்கள்ல ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுட்டு போவாங்க. அதே நீங்க கடல்ல போய் ஆழத்துல போய் வலைகளை விரிக்கும் பொழுது திரளான மீன்களை ஆண்டவர் தருவார், திரளான ஆத்துமாக்களை தருவார். நீங்க இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் ஆத்துமாக்களை தரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாத காரியங்கள் இந்த நாட்களிலே மனிதர்களிடத்தில் காணப்படுகிறது என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த நாட்கள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கஷ்டத்தை பார்க்காத, வேதனையை பார்க்காத, துக்கத்தை பார்க்காத. நாட்கள்லாம் சில ஆட்கள் ஊழியக்காரர்கள் அவர்கள்லாம் சொல்லுகிற வார்த்தை, கார் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, பைக் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, சைக்கிள் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. நான் இன்னைக்கு கேட்கிறேன், கார் இல்லாம பைக் இல்லாம எதுவுமே இல்லாம ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் ஊழியக்காரிகள் கிடையாதா? கர்த்தர் தந்தால் சரி. சிலவர்கள்லாம் புத்திவாதமாய் கேட்டு வாங்கிடுவாங்க, எங்களுக்கு தந்தே ஆகணும் ஆண்டவரே. அதன் மேல ஒரு இச்சை, அது கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவர் எது சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுக்கு பிறகு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இருக்கவே இருக்கிறார்கள். சில ஆட்கள்லாம் சொல்றது, நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. கேட்டா தருவார் ஆண்டவர், அவர் இரக்கமுள்ள தேவன் இல்லையா? அதுல கேட்டா அவர் நமக்கு தருவார். ஆனாலும் நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நாட்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஒருவேளை நீ ஆழத்திலே போய், நீ கடல்ல போய் வலை போட்டு உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வருவாய் என்றால் உனக்கு நான் வைத்திருக்கிற மேலான ஆத்துமாக்களை நீ காண்பாய். பேதுரு அதுக்கு பிறகு ஆத்துமா அறுவடை செஞ்சதை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? எல்லாவற்றையும் விட்டுட்டு ஏசப்பாய்க்கு பின்னாடி செஞ்சா கூட்டமாய் கோடியாய் ஆத்துமாக்கள் அறுவடை செய்வோம். இந்த கடைசி நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ரெடியா இருக்கிறோமான்னு கர்த்தர் கேட்கிறார். உன் ஆடம்பர வாழ்க்கையை விட்டு வெளியே வா, உன் ஆடம்பரத்தை, உன் அலங்கரிப்புகளை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருத்தர் என்னிடத்தில் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு கிறிஸ்டின் தான், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை போய் புறஜாதிகள் மத்தியில போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க. ஆனால் அந்த புறஜாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனே சாட்சி, அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், அவன் அப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான், அவனே உலகத்தை வெறுக்கலையே, நல்ல மேக்கப் பண்றான், லிப்ஸ்டிக் போடுறான், ஐப்ரோ எடுக்கிறான், நல்ல பூ போட்டு நல்ல மேக்கப் பண்றான், எல்லாமே பண்றான். அவன் எனக்கு சுவிசேஷம் சொல்றான், அவனே எந்த மாற்றமும் மாறலையே, அவன் கெட்ட வார்த்தை போடுறான், அடுத்தவனை பத்தி பேசுறான், எல்லாம் பண்ணிக்கிட்டு ஏசப்பா அவங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றான். நாங்க எப்படி கேட்போம்? உங்ககிட்ட எந்த கிரியை இல்லையே, அப்ப நீ சொல்லுங்க நாங்க எப்படி கேட்போம்னு சொல்லி புறஜாதி பிள்ளை ஒருத்தங்க என்கிட்ட சொல்றாங்க.
தேவனுடைய பிள்ளைகளை எப்படி சாட்சி விளங்குகிறது, எப்படி சாட்சி விளங்குகிறது என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, முதலாவது நீ மனம் திரும்பு. பேதுருவை பார்த்து சொன்னார், நீ திரும்பும், முதல்ல நீ மனம் திரும்பு, பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நம்ம எதுலையுமே மனமாற்றம் இருக்காது. சினிமா பார்க்கறதுல மனம் இருக்காது, ரீல்ஸ் பார்க்கறதுல மனமாற்றம் இருக்காது, கெட்ட வார்த்தை பேசுறதுல மனமாற்றம் இருக்காது, மற்றவர்களை கெடுத்து பேசுறதுல மனமாற்றம் இருக்காது. எல்லா துர்மார்க்கமும் செஞ்சுக்கிட்டு அடுத்தவன்கிட்ட போய் இயேசுவை நேசிக்கிறார். அவன் எப்படி கேட்பான்? கேட்கவே மாட்டான். உன்னுடைய வார்த்தைகள் கிரியை செய்யவே செய்யாது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட ஆண்டவர் பேசவும் மாட்டார். அது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீ துர்மார்க்கமா, கபட்டும், கள்ளமும், உலகத்தில் இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார். ஆண்டவர் எப்படி பேசுவாரு? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. பாவிகள்கிட்ட தேவன் பேச மாட்டாரு. நாளைக்கு அநேகர் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். தேவன் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தம் உள்ள தேவன், பாவிகளுக்கு விலகின தேவன். அப்புறம் எப்படி பேசுவார்? கேட்டா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது நம்ம ஸ்திரப்படுத்திருக்கோமா, நம்ம பரிசுத்தமா மாதிரி இருக்கிறோமா, நம்ம மாற வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்கு தெரியுமா? ஒரு லிஸ்டே எடுக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு மாற வேண்டிய லிஸ்ட் என்ன எடுக்கலான்னு. கிறிஸ்தவர்கள் இன்றைக்குமே மனம் மாறல. தண்ணி தொட்டிக்குள்ள முங்கி எழும்பி இருக்கிறாங்க. அதுதான் கேட்டா நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பு நான் என்னது? முதல்ல ரட்சிப்பு நான் என்னது? ஆழத்துல போறதுதான் ரட்சிப்பு. நம்ம ஆழத்துல போயிருக்கிறோமா? ஆழத்துல போறதுக்கு இன்னைக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. கடல்ல கடந்து, இந்த போட்ல கடந்து மிதக்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, நீ ஆழத்துக்கு போ, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆவிக்குரிய பிரகாரமும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு ஆத்துமாக்கள் அறுவடை வேண்டுமா, ஆத்துமாக்கள் வேண்டுமா, எது வேண்டுமானாலும் என்னை பின்பற்று, இயேசுவை பின்பற்று என்று சொல்லுகிறார். இயேசுவை பின்பற்றுவீர்கள் என்றால் லட்சாதி லட்ச கோடாகுடி மக்கள் என்று ரட்சிக்கப்படுவார்கள். நீ இன்னும் இயேசுவை பின்பற்றாம ஆண்டவரை நான் கரையில இருந்தே தூண்டி போடுறேன் என்று சொல்லி கொண்டிருப்பாய் என்றால் உனக்கு ஆத்துமாயும் கிடைக்காது, நீயும் ஆத்துமாதம் செய்ய முடியாது, ஆண்டவர் கண்டுகொள்ளாதவர் போல் இருப்பார். கர்த்தர் சொல்கிறார், ஆழத்தில் போ, நீ வலைகளை போடு, நான் ஆத்துமாக்களை தருவேன், அந்த ஆத்துமாக்களை கொண்டு நீ அநேக அறுவடை செய்வாய். நாட்கள் அநேகர் பாட்டு எழுதுகிறார்கள், அநேக பாடல்கள், மீன்களை வச்சு வருது, வலைகளை வச்சு வருது, படகுகளை வச்சு வருது, எல்லாம் ஓகே தான். ஆனால் சிலுவை எடுக்க நேரடியா, என்னை பின்பற்ற நேரடியா? அதான் ஒரு வசனம் இருக்கு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தானே வெறுக்கணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை நான் கேட்கிறேன், என்னை நான் வெறுத்திருக்கிறேனா? உங்களை கேட்டு பாருங்களேன். ஆண்டவரே, என்னை நான் வெறுத்திருக்கிறேனா? ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பசங்களும் கேளுங்க, இன்னும் வயதானவர்கள் கேளுங்க, இந்த மெசேஜ் கேட்கிற எல்லாருமே கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன நான் வெறுத்திருக்கிறேனா? என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? ஆண்டவரை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? நான் என்னை பார்த்தே கேட்கிறேன். கேளுங்க, ஒவ்வொருவரும் கேளுங்க. மாற வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. ஜீவ பலியா இன்னும் யாரும் ஒப்பு கொடுக்கல. இயேசு வேதனைப்படுகிறார், இன்னும் ஜீவ பலி யாரும் ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னால் அந்த ஆத்துமாக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மனம் திரும்புவார்கள், இயேசுவின் நேரத்தில் வருவார்கள். இந்த நாட்கள் சுவிசேஷம் சொல்ல பயம், சாத்தான் புகுந்திருக்கிறான். உங்களுக்குள்ள சாத்தான் புகுந்திருக்கான். ஒருத்தவங்களை பார்த்தா ஆண்டவரை பத்தி சொல்ல பயம் வருதா? உங்களுக்குள்ள சாத்தான் இருக்கிறான், சொல்ல விட மாட்டேங்கிறான். நீங்க முழுமையாய் உங்களை ஜீவபலியா, உங்க ஐப்ரோ எடுக்கிறத மாற்று, லிப்டிக் போடுறத மாற்று, பூ பொட்டு வைக்கிறத மாற்று, ஆபாசமாய் ட்ரெஸ் அணிகிறத மாற்று. ஒருத்தவங்க எனக்கு போன் பண்ணாங்க, கொஞ்சம் போல பூ வச்சா தப்பா? கொஞ்சம் போல பூ வச்சா தப்பா? கொஞ்சம் போல இந்த உதட்டுல தெரியாம சாயம் பூசினா தப்பா? விபச்சாரியே, விபச்சாரனே, தப்புங்கிற ஆண்டவர் சொல்றாரு. நீ அப்ப அடுத்தவனுக்கு இடர் உண்டாக்க மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிறன்னு ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்சம் போல பூசிக்கிறேன், கொஞ்சம் போல தீ வச்சா திரும்பியா? கர்த்தர் கேட்கிறார். அருவருப்பு, அக்கிரமம், இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். இதெல்லாம் தப்பா? தப்புனாலே தப்புதான், தப்புனாலே தப்புதான் என்று ஆண்டவர் சொல்லுவார். இதெல்லாம் நீ வச்சுட்டு தெரிஞ்சினா உன்னை கொண்டு ஆத்மா ரட்சிக்கப்படாது. உன்னை நீ சிலுவையில் அற, உன்னை நீ சிலுவையில் அற என்று ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் இயேசு சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. நான் எதுக்கு சிலுவையில் அறையப்படணும்? ஒன்னு ஜீவபலி ஆண்டவர் கேட்கிறாரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு ஜீவபலியா எனக்கு கொடுத்துரு. பள்ளினா என்னது? பள்ளினா என்னதுன்னு கேட்கிறாரு ஆண்டவர். பள்ளியாய் நீ உன்னை ஒப்பு கொடு,
பலியாய ஒப்பு கொடு. ஊழியக்காரனே, ஊழியக்காரி, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க சொல்றாரு ஆண்டவர். நாளுக்குள்ள ஜீவ பலியா யாரும் ஒப்பு கொடுக்க தயாராயில்லை. என்னை விஷயத்து தான் நான் சொல்லுகிறேன். முழங்காலில் நின்று ஜெபம் பண்றது ஒரு ஜீவ பலி. முழங்கால் நின்று வேதத்தை வாசிக்கிறது ஒரு ஜீவ பலி. உலக இச்சைகளை வெறுக்கிறது ஒரு ஜீவ பலி. போனை வெறுக்கிறது ஒரு ஜீவ பலி. ரீல்ஸை வெறுக்கிறது ஒரு ஜீவ பலி. சினிமாவை வெறுக்கிறது ஒரு ஜீவ பலி என்று கர்த்தர் நாட்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை புறம்படும் பொழுது அநேகருக்கு இருதயத்தில் குத்தப்படுகிறது. கேட்டு மனம் திரும்புகிறவர்கள் ஆமென் அல்லேலூயா என்று சொல்வார்கள். கேட்டு குத்தப்படுறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? முட்டாளே, உனக்கு வேற வேலை இல்லையா? இந்த இருதயத்தில் குத்தப்படுகிறவர்கள், நான் அன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை அவர்கள் முட்டாளே, பேயே, பிசாசேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் மனம் திரும்புவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால எனக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆபாசமான ட்ரெஸ் போட்டுட்டு போய் இன்னொருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்லாத. அவன் கேட்க மாட்டான். நீ உன்னை மொத்தமா கண்மை போட்டுக்கிட்டு உன்னை சிங்காரித்து கொண்டு நீ மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லாத. அவன் கேட்க மாட்டான். உங்ககிட்ட மனமாற்றம் இல்லையே, உங்ககிட்ட பிசாசு குடி கொண்டிருக்கிறான். நீ எப்படி போய் இன்னொருத்தனை போய் ரசிப்பு? நீ சேர்ந்துதான் அந்த குழிக்குள்ள போய் விழணும். ஒரு குழிக்குள்ள ஒருத்தன் தூக்கி கிடக்குறான்னா முதல்ல நீ ஆயத்தமாகு. அந்த குழிக்குள்ள தூக்கி கிடக்குறான், உனக்கு அந்த குழிக்குள்ள விழுந்தா உனக்கு எழும்ப முடியாது. நீ போய் இன்னொருத்தனை போய் தூக்கி விட முடியுமா? அதை கர்த்தர் நாட்கள் சொல்கிறாரு. குழியில் ஒருவன் விழுந்து கிடக்கிறான் என்றால் அவனை தூக்கி விட வேண்டும் என்றால் உனக்கு அதற்குரிய தகுதி இருக்கிறதா? முதல்ல உன்னை தகுதிப்படுத்தி கொண்டு அந்த குழியில் இருக்கிறவனை தூக்கி விட. இல்லைன்னா அவனும் பிடிச்சு உன்னை கொண்டு என்ன செஞ்சிருவான்? குழிகளை தாத்து விட்டுருவான். புரிஞ்சுதான் நான் சொல்றது? ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஸ்டெடியாக இல்லாதபடி இன்னொருத்தனை போய் நான் தூக்கி விடுவேன் என்று சொன்னால் அவன் உலகத்துல அவனை கொண்டு போயிடுவான். ஈஸியா அவனை கொண்டுட்டு போயிடுவான். எவ்வளவு ஜெப ஜீவத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களே கீழே தள்ளி போடுறான் சாத்தான். உண்மைதானே? இயேசுவ கூட நடந்தவன் தான் பேதுரு. இயேசு கூட தான் நடந்தாரு. அவருக்குள்ள சாத்தான் புகுந்தான் இருக்குதா? சாத்தான் புகுந்துதான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அந்த ஆண்டவர் சொன்னார், அப்பால போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்ட்டார் ஆண்டவர். இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்மளை ஆராய்ஞ்சு பார்ப்போம். வேதத்தை முதலாவது ஆராய்வோம். வேதத்துல இயேசு கிறிஸ்து எப்படி அடிச்சுவடுகளில் நடந்தார், சீஷர்கள் எப்படி நடந்தார்கள். நமக்கு இதுதாங்க எக்ஸாம்பிள். இந்த நாட்கள் இந்த உலகத்துல எந்த ஊழியக்காரனையோ எந்த ஊழியக்காரர்களை பின்பற்றி போகாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், கடைசி காலம் வேதத்தை பின்பற்றுகிறார். இயேசுவை பின்பற்றுங்க. யாரையும் பின்பற்ற, இயேசுவை பின்பற்றுங்க. இயேசு எப்படி நடந்தார் அதை நம்ம அந்த பாதையில் நடப்போம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிங்க, திருப்பி படிங்க. அதுல இயேசு எப்படி நடந்தார்? ஏழைகளுக்கு உதவி செஞ்சார், பாவிகளை நேசித்தார், பாவிகளுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், பாவிகள் ரட்சிக்கப்பட்டார்களா? இயேசு இருக்கும்போ திரளான ஜனங்கள் இயேசுக்கு பின் சென்றார்கள் என்று இருக்குது. அத்தனை பேரும் போன ஜனத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு தான். இந்த நாட்களில எல்லா சபைகள்லயும் எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் பெருவிழா, அந்த பெருவிழா, இந்த பெருவிழா, அது இது எல்லாம் நடக்குது. ஆனால் இதற்காக வருகிறார்கள்? ரட்சிப்புக்காக ஆத்துமாக்கள் வருகிறார்களா? இல்லை, இயேசுவண்டை வருகிறார்களா? ரட்சிக்கப்படுகிறதற்காக வருகிறார்களா? உலக ஆசீர்வாதங்களுக்காக வருகிறார்களா? நோய் போகணும், பியாய் போகணும் வருகிறார்களா? கேர்ஃபுல்லா இருங்க. இயேசுக்கு பின்னாடி அப்படி போனார்கள். கடைசியில் ஆண்டவர் ஒரு கடினமான உபதேசத்தை சொன்னாரு. ஐயோ, இதை யாரு கைகொள்வோன்னு அத்தனை பேரும் ஓடி போயிட்டான். ஒருத்த கூட இயேசு பக்கத்துல இல்ல. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, போய்விட மனதா இருக்கிறீர்களா? நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்துல ஆண்டவர் இருக்குது, உங்களை விட்டு நாங்க எங்க போக மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த நாள் அவர்களும் ஒரு நாள் போனாங்க. எங்க கெஸ்தமனை தோட்டத்துல அவரை விட்டுட்டு நிர்வாணமாய் ஓடி போனார்கள் ஒரு வசனத்துல இருக்குது. நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சத்தியத்துக்காய் நிற்கிறவர்கள் சொற்ப மனிதர்கள் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொற்ப மனிதர்கள் என்று வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அதற்கு ஆயத்தமா? நீ இயேசுக்காய் எழுப்பி பிரகாசிக்க ஆயத்தமா? உன்னுடைய உலக பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு தேவனுக்காய் எழுப்பி பிரகாசிக்க நீ ஆயத்தமா என்று கர்த்தர் கேட்கிறார். பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கலாம். அங்கே வருகிற ஆத்துமாக்கள் என்ன நோக்கத்துக்காக வருகிறார்கள்? என் கேன்சர் கட்டி குணமாயிராதா? என் கழுத்து வலி குணமாயிராதா? என் வயிற்று வலி குணமாயிராதா? என் பிள்ளை கல்யாணம் நடந்துராதா? நான் பெரிய பங்களா வீடு கட்டிட மாட்டேனா? இப்படிதான் வந்து நின்று மயக்க பிடிச்சிட்டு சாட்சியோடு சொல்றாங்க. கர்த்தர் கொடுப்பார். புறஜாதிகள் வரும்பொழுது கர்த்தர் கொடுப்பார். நம்மளுடைய வேலை என்ன? புறஜாதிகளுக்கு எதை சொல்றோம்? இன்னைக்கு சொல்றேன், இயேசுவா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி,
சீஷர்களா இருந்தாலும் சரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலயாவது வா உனக்கு ஆண்டவர் வீடு தருவாரு, வா உனக்கு பங்களா தருவாருன்னு யாரையுமே கூப்பிடல. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்பித்து தர ஒரே வார்த்தை, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நான் சமீபத்துல ஒரு மெசேஜ் கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த 2026 வருடம் பணமா அள்ளு கொட்ட ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. எனக்கு வேதனை நான் தாங்க முடியாது அதை கேட்டு. 2026 வருடத்திலே உங்களுக்கு பணம் அள்ளி தட்ட போகிறது, இரட்டிப்பாய் பெற போகிறார், உன் பேங்க் அக்கௌண்ட் குறையவே குறையாதுன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. என் இருதயமே வெட்டித்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2026 ஆண்டிலே கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். யுத்தங்களை பார்ப்பீர்கள். ஆனால் இந்த நாட்கள் ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தை என்ன? உனக்கு பேங்க் அக்கௌண்ட் குறையாது, உன்னை கொப்பரே நம்பவே நம்பாதீங்க. இதெல்லாம் கள்ள ஊழியக்காரர்கள். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சிலுவை எடுத்தீங்கன்னா மற்ற காரியத்தை ஆண்டவர் பார்ப்பாரு. நீங்க சிலுவை எடுங்க. இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறாரு, அங்க பேதுருவை பார்த்து சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா. எல்லாவற்றையும் விட்டார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள். லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த நாட்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றையும் விடு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்று, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல எபிரேயர்ல இருக்கிற ஒரு வசனத்தை புடிச்சுக்குவாங்க. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம தேவன் ஆசீர்வதித்தது உண்மை. ஆபிரகாம் எங்க இருந்தா? கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தார், மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. வந்த தூதர்களை மரத்தடியில் உட்கார வைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பெரிய ஏசி ரூம்ல கொண்டு வச்சு உட்கார்ந்து போஜனம் கொடுக்கல. மனசுலாச்சா புரியுதா? பெரிய பங்களா வீடெல்லாம் கட்டல. ஆபிரகாமும் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தார். வந்தவர்களை மரத்தடியில் உட்கார வைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார் என்று ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம் வேணுமா? ஆபிரகாம் கூடார வாசல போய் உட்கார்ந்து இருந்தாராம். உட்கார்றீங்களா? நாட்கள் ஆபிரகாமை பிடித்து வைத்து விட்டு ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் தேவன் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தார். மகனை கொண்டு பலி செலுத்துன்னு சொன்னோன்னா ஓடி போய் பலி செலுத்த கொண்டுட்டு போனாரு. இருக்கா வசனம்? இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் நீங்க கீழ்ப்படுகிறீர்களா தேவனுக்கு? தேவன் போயண்டா போகிறீங்களா? பேசாதனா பேசாதீங்களா? இதை செய்யாதனா செய்யறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நீங்க எதையும் கீழ்ப்படியாத ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை மட்டும் பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தாரு, ஆபிரகாம் எப்படி தன்னை தாழ்த்தினாரு, எல்லாம் இருக்குது வேதவசனத்துல இருக்குதல்ல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றை தர நமக்கு வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். நம்ம தரித்திரத்துல போறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. எல்லாமே தருவார். ஆண்டவர் எல்லாமே தருவார். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வேத வசனத்தின்படி நாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு, நான் எனக்கு தலை சாய்க்க ஒரு இடமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார். இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை அநேகர் போதிக்கலாம், கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், நிறைய பேர் போதிக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்று, உன் சிலுவையை தூக்கு, உன் சிலுவையை தூக்கிட்டு என்னை பின்பற்றி வா. மகனே மகளே, என்னை பின்பற்றி வா. உனக்கு ஆத்துமா அறுவடை வேணுமா? என்னை பின்பற்றி, நான் உனக்கு ஆத்துமாக்களை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் எல்லா ஆண்டவரே, நீங்க எனக்கு பின்னாடி நின்னுக்கங்க, நான் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு பிரசங்கம் பண்றேன். நாட்கள் அநேக கூட்டங்கள் அப்படி நடக்குது, பிஸ்ஸில் அடிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு சமீபத்தில் ஒண்ணு பார்க்க வேண்டிய சந்தர்ப்ப சூழலை உருவானது. அதிலே அசல் என்ன அப்படின்னா, அந்த கேளிக்கை விடுதிகள் எல்லாமே ஏதாவது அலங்கரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த லைட்ஸ், அந்த எப்படி சொல்றது, அது ஒரு அகோரமான ஒரு காரியங்களா இருந்தது. அதே மாதிரி அந்த காரியத்தை மாதிரி கிறிஸ்தவ தேவாலயத்துல அவ்வளவு, நான் என்ன சொல்றேன், குப்பையான் நம்மளை தேவன் உயர்த்துகிறார். குப்பையாய் கிடந்தோம். நம்ம நினைச்சு பாருங்க, ஒருவேளை சாப்பாடு இல்ல, தூங்குறதுக்கு பாய் இல்ல, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்ல, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது நம்ம எப்படி வாழணும்? உலகத்தான் செய்வான், நம்ம செய்யலாமா? இந்த கீழே இருக்கும்போது அவங்களுடைய பாடல்கள், அவங்களுடைய பிரசங்கங்கள் எல்லாமே அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா இப்பொழுதோ அந்த என்ன சொல்றான், சாத்தான் அந்த வலைக்குள்ளாக அவங்களை கொண்டு, அவங்களே அறியாம
அவங்க கர்த்தருடைய பாடல் தான், கர்த்தர் தான் பாடல் கொடுக்குறாரு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். கர்த்தர் தான் பாடல் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தவங்களும் கர்த்தர் தான் பாடல் கொடுக்குறாரு. அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் ஆண்டவர் பாட்டு கொடுக்குறாருங்க, அவனுக்கு என்ன செய்யறானுங்கன்னா சாத்தானுக்கு ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறானுங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் எப்படி இருந்தாலும் நம்ம கடிந்து கொண்டு சொல்லணும். இந்த நாட்களிலே யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன, நீங்க சரியா இருங்க, நீங்க அதை பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. அல்ல ஒருவன் துர்மார்க்கமாய் நடக்கிறான் என்றால் அவனுக்கு நம்ம எச்சரிப்பு சொல்லணும். இப்ப யாரையும் போய் நமக்கு நேரடியா பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த சோசியல் மீடியாவில அதை கேட்டு மனம் திரும்புவார்கள். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளப்பட்டையும் கண்டிப்பா போய் குத்தும், போய் வெட்டும், நான் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது மனம் திரும்புவார்கள். கர்த்தர் சொல்கிறார், பேதுருவை பார்த்து சொன்னது போல எல்லாவற்றை விட்டு நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுல நம்ம இந்த பைபிள்ல பார்த்த பிரகாரம் பரிசுத்தவான்களா இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், எந்த அடிச்சுவடிகள் நடந்து சென்றார்கள். நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்லட்டா, சிலவங்க எல்லாம் பேய் விரட்டுறத பாக்குறேன். அது எங்க போகும்? ஒரு முட்டவனா இருக்கிறவன் எழுப்பி நடக்கணுமா? ஒரு ஊமையன் பேசணுமா? ஒரு குருடன் பார்வையிடணுமா? ஏசு சொன்ன அப்படியே நடந்துச்சு, சீஷர்கள் சொன்ன அப்படியே நடந்துச்சு. ஏன் நம்ம சொன்ன நடக்கல? என்னையும் சேர்த்துட்டான். ஏன் நம்ம சொன்ன இன்னைக்கு நடக்கல? கீழ்ப்படுதல் இல்ல. பிசாசு போனா அதுக்கு அந்த பியாச்சுக்கிறவங்க கூட அவனுக்கு இவன் சரீரத்துக்குள்ள இருக்காத, போனா போயிடணும். பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளே, போன அவனுக்கு அந்த பிசாசுக்கு அந்த மணிக்கூர் கணக்கே நம்ம டைம் கொடுக்க கூடாது, விரட்டி தள்ளிடணும். உடனே நம் நாவில் இருந்து புறப்பட்டுகிற வார்த்தை பிசாசை இருக்க விடக்கூடாது, நட்டுன்னு வைக்கணும். நம்ம ரோட்டில் நடந்து போனாலும் சரி, எந்த வீட்டுல பிரவேசித்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, பிசாசு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம போனோம்னா அந்த இடத்துல பிசாசு இருக்கக்கூடாது. ஏசு எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ அங்கெல்லாம் பிசாசு இருக்க விடாது. பார்த்திருப்பீங்க, நீங்க வேதத்துல படிச்சவங்களுக்கு தெரியும். கல்லற தோட்டத்துல இருந்த பிசாசா இருந்தாலும் சரி, ஊமையிட்டு இருந்த பிசாசா, கூனிட்டு இருந்த பிசாசா, எந்த பிசாசனம் ஓடினா அவரை கிட்ட பார்த்தாலே பிசாசுகள்லாம் நடுங்குச்சுன்னு இருக்குது. ஓ தேவனுடைய குமாரனே கத்துச்சுன்னு இருக்குது. நம்மளை பார்த்து அப்படி கத்தணும். அதற்குரிய பரிசுத்தம் நம்மளிடத்தில் வேண்டும். நம்மளிடத்துல அந்த பரிசுத்தத்தோடு போய் பிசாசுக்கு கட்டளையிட்டா ஓடும். இந்த நாட்கள்ல நம்ம பரிசுத்தம் இல்லாதபடி பிசாசுகளுக்கு போய் கட்டளையிட்டோம்னா நீ யாரு? சில பரிசுத்தவான்களிடத்துல எல்லாம் பிசாசுகள் பேசி இருக்குது. உன்னை பத்தி அவங்கள நான் பரிசுத்தவான்கள் சொல்ல நான் விரும்பல. அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஊழியம் செஞ்ச, பிசாசுக்கு தெரியுதுங்களா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பிசாசை கொண்டு தானே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த ஒருத்தவங்க ஒரு வீட்டுல போய் அசுத்தாவி விரட்ட போறேன், இது ஒரு சாட்சிக்காக நான் சொல்றேன் மக்களே, சூத்திரம். அந்த இடத்துல போகும்போது பிசாசு விரட்ட போன இடத்துல பிசாசு இந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்லிட்டு, நீ யார் எனக்கு தெரியும்டா, நீ எப்படிப்பட்ட ஊழியம் செய்யறன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு தானே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற. ஓடிட்டான் அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் அங்க இருந்த பிசாசு ஓடுறதுக்கு பிசாசு இவனை விரட்டிடுச்சு. பிசாசை விரட்ட போனவன்னு சொன்னவன பிசாசு விரட்டி விட்டுருச்சு. எங்க போகுது கிறிஸ்தவம்? அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலே அன்னைக்கு சொல்றேன், பார்வையில பரிசுத்தம், சிந்தனையில பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம். மனிதர்களிடத்தில் கர்த்தர் இந்த மெசேஜை எடுக்கும்போது எனக்கு உணர்த்தி கொடுத்த காரியம், மனிதர்களிடத்தில் அதிகமா பேசாதீங்க. இந்த மெசேஜை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எனக்கு போன் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியக்காரர்களுக்கு போன் பண்றதா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு சொல்றேன், அனாவசியமா யாரும் போன் அடிக்காதீங்க. ஏதாவது முடியல, ரொம்ப முடியல, நான் நிறைய போன் கால்ஸ் வரும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் எடுக்க மாட்டேன். என்ன, எனக்கு ஆவில தொடுதல் இருக்காது. அவங்க எதுக்காக போன் அடிக்கிறாங்கிறது எங்களுக்கு இங்க தெரியும். அதனால ஆவியில் தொடுதல் இல்லாத போன் கால்ஸ் நான் எடுக்க மாட்டேன். அதனால நான் சொல்றேன், இம்பார்ட்டன்டான போன் கால்ஸா இருந்தா கூப்பிட்டுங்க, நான் எடுப்பேன். மற்ற மாதிரி போன் கால்ஸ் நான் எடுக்க மாட்டேன். நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், போன் பண்ணி நம்மளே இட வச்சிருவாங்க. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால இம்பார்ட்டன், ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு காரியங்கள் இம்பார்ட்டனா இருந்தா கண்டிப்பா போன் அடிங்க. நான் ஆவில தொடப்பட்டா எடுப்பேன். ஆவியில் உணர்த்துதல் இல்லாம இருந்தா நான் யாரும் போன் கால்ஸ் எடுக்க மாட்டேன். வருத்தப்பட்டுக்காதீங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிற பிரகாரம் நான் நடப்போம். மெயினா சொல்ற வாலிப பிள்ளைகளே, உங்களை தேவன் அதிகமாய் விரும்புகிறார். இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகள் அருவருப்பிலையும் அசிங்கங்களையும் சீர்களையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் எச்சரிப்பான ஒரு வார்த்தை, வாலிபனே, வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரன் உலகத்தை நினைச்சிடாத,
அவளை இவனை நினைச்சிடாத. இயேசுவை நினை, இயேசுவை பின்பற்று. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவரை பின்பற்றி நாம் நடப்போம். வாலிப பிள்ளைகளே, இந்த மெசேஜை வாலிப பிள்ளைகள் கேட்கிறீங்க, நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, சிலை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. உலகம் இழுக்கும், கவர்ந்தெழுக்கும், செல்லு கவர்ந்தெழுக்கும், ஆபாசம் கவர்ந்தெழுக்கும், அசிங்கம் கவர்ந்தெழுக்கும், போதை கவர்ந்தெழுக்கும், பெண்ணு பையன் கவர்ந்தெழுக்கும். விட்டுருங்க, விட்டுருங்க, வேண்டாம் வேண்டாம். அது உங்களை கொண்டு ஒரு நாள் குழியிலே தள்ளிவிடும். பரலோகம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாயிருக்கிறது. நல்ல உலகத்தை வெறுத்து ஆண்டவரை பின்பற்றுவோம். ஊழியக்காரிகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் இந்த 2026 வருடத்திலே நாம் இயேசுவை பின்பற்றுவோமா? எனக்கும் சேர்த்து தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு பெரிய பரிசுத்தவாட்டி என்று நான் சொல்ல வரல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவு உள்ள மனிதர்கள். அந்த குறைவுகளை நீக்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படியாக நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். உங்களை நீங்கள் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துக்கிட்டு, நீங்க உங்க ஜீவபலியா ஒப்பு கொடுத்துட்டாலே இயேசுவின் பாதையில் வழி நடக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நல்லா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து இந்த நாட்களிலே வேதத்தை முழங்கால் நின்று வாசிப்போம், முழங்கால் நின்று ஜெபிப்போம். கர்த்தருக்கு உண்மையாயிருப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். எது ஐஸ்வர்யம், எது கனம், எது மகிமை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதன் பின்னாடி செல்லுங்கள். உலகத்தை சீப்போ என்று வெறுத்து தள்ளிவிட்டு இயேசுவுக்காய் சிலுவை எடுக்க நாட்கள் ஆயத்தமாகும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, எங்கள் நேசரே, அப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு தகுதி இல்லாத பாத்திரங்கள் இசப்பா, குப்பையான எங்களை கோபுரத்தில் வைக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டீர் ஆண்டவரே. கல்வாரி சிலுவில் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. இந்த நாட்கள் நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி என்று சொல்லுகிறீங்கப்பா. அவர்கள் எல்லாவற்றையும் பேதுரு எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினார் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாட்களில் எசப்பா உலக ஐஸ்வர்யமோ, உலக கனமோ, உலக மகிமை எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீர் தருகிற கனம், நீர் தருகிற ஐஸ்வர்யம், நீர் மகிமை அது மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா. நாங்கள் உண்மை பின்பற்றணும். நாங்கள் ஆழத்திலே போகணும் அப்பா. ஆழத்திலே போய் வலைகளை போடணும் ஆண்டவரே. தூண்டிலே போடக்கூடாது ஆண்டவரே. வலைகளை ஆழத்திலே போய் நாங்கள் போட்டு ஆத்மா அறுவடை செய்ய எங்களுக்கு நீங்க பலனை தாரும் ஐயா, பலனை தாரும் ஏசப்பா. இந்த உலகத்திற்குரிய ஐஸ்வர்யம் என்றுக்கும் உதவாத ஆண்டவரே, நீர் மட்டும் இருந்தால் போதும் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும், சகலத்தை நாங்கள் செய்து முடிப்போம் ஆண்டவரே. நீர் துணையா இருந்த ஆண்டவரே, எங்களுக்கு ஆத்மா ஆதாயம் செய்ய எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தைரியத்தை தாரும், பயத்தினால் எடுத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தினால அப்பா. பயப்படுகிற ஆவிகளை நாங்கள் பெறாமல் ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே அப்பா, பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடியா எதற்கும் பயப்படாதபடி தைரியமா இந்த சத்தியத்தை நாங்கள் ஆண்டவர் ஆழத்திலே போய் சொல்லத்தக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதிகன மகிமையில அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.